Daily. Taste the Daily. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் இடி அதிகாரிகள் அழைத்துச் சென்று விசாரணையை மேற்கொள்வதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். நேற்று விசாகனை அழைத்துச் சென்று 5 மணி நேரத்திற்கு மேலாகவும் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் மீண்டும் இடி அலுவலகத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் இடி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அதிகாரிகள். ஏற்கனவே நேற்றைய தினமே 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. இன்றைய தினம் எதன் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்? இன்னைக்கு எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டாஸ்மாக் இயக்குனர் விசாகனிடம் நேற்று வீட்டில் 8 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய காரிலேயே அழைத்து சென்று 5 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் மீண்டும் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் இரவு முழுவதுமாக விசாரணை நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் விசாகனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அவரை மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து செல்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்ட இந்த 3 நாட்கள் சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த செய்திக்குறிப்பு அடுத்தபடியாக தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது டாஸ்மாக் உடைய அதிகாரிகள் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஆகியோருக்கு 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த 2 சம்மனுக்குமே மேலாண்மை இயக்குநரும் சரி, அதே போன்று டாஸ்மாக் அதிகாரிகளும் நேரில் ஆஜராகவில்லை. இது தொடர்பாக நேற்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மேலாண் இயக்குநருடைய வீட்டின் வாசலிலேயே அந்த வாட்ஸ்அப் சாட்டுகள் கிழிக்கப்பட்டிருந்தது. அந்த கிழிக்கப்பட்ட சாட் மூலமாக பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று 5 மணி நேரம் அவரை அதிகாரிகள் அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது 2வது முறையாக மீண்டும் விசாரணைக்காக அழைத்து செல்கிறார்கள். ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக வீடியோ ஆதாரம் அதே போன்று ஆடியோவாக ரெக்கார்ட் செய்வதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையானது இன்று முழுவதும் நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Taste the Daily.